ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஒரு டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இஞ்சி கம்மியாக பூண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி ரேஷியோவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக, தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை வந்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதே போல் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. தக்காளியெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். அவ்வளோதான். நம்ம வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் ஊற வைக்கும் போதே உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து ஊற வச்சுருங்க. இதுக்கு மேலே நம்ம என்ன ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. இதில் தண்ணி விட வேணாம், அப்படியே அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். இந்த சிக்கன்லேருந்தே ஓரளவுக்கு தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்துடும். தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்கும். இப்போ வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். மீதி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தயிரையும் இது கூட சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே ஓரளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அந்த நல்லா ஆவி பிடிச்சதுமே அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. தயிர் போடும்போது இன்னும் கொஞ்சம் லிக்யூட் ஆகும், அதுலேயே நல்லா வெந்துடும். அப்போ நம்ம பாரு, இது வரைக்குமே தண்ணி எதுவும் சேர்க்கலை, பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ வந்து அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது, நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு வந்துட்டு எந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் உங்களுக்கு குழம்பு வேணுமோ அது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. என்னது இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா வாசனையாக இருக்குது. அவ்வளோதான், நல்லா தண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை விட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.